பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. உனக்கு கல்யாணம் ஆகிட்டா 10-15 வருஷமாக குழந்தையே இல்லையா? ஒரு அனாதை இல்லைன்னு குழந்தை எடுத்தாந்து வள. நீ கொஞ்ச காலம் வளர்த்தீங்கன்னா உன் மேலே பாசமாக இருக்கும். நீ இறந்த பிறகு உனக்கு உள்ள புதல்வர் கடனை அது செய்யும். நீ காசு பணம் காரு பங்களான்னு வாங்கி கோடி கோடியாக சொத்தை சொத்து வச்சுட்டு சாவ போகிற வயசில் 90 வயசில் படுத்துறமா, ஐயோ எனக்கு பிள்ளையே இல்லையே, இந்த சொத்தெல்லாம் யார் அனுபவிக்க போகிறாங்களோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பான். அவனுக்காக தான் அந்த குரலை. பெருமவற்றுள் யாமறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. நல்ல அறிவான பிள்ளைங்க இருந்துச்சுன்னா உனக்கு அதை விட பெரும் செல்வம் இருந்தும் உனக்கு புண்ணியம் இல்லை. அறிவான குழந்தைகள் இருந்தாலே போதும். இல்லைன்னா எடுத்து அனாதை இல்லத்திலேருந்து ஆரம்ப